கலைஞர் எம்ஜிஆர் வந்து என்ன ஆட்சி செய்கிற மக்களுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டதுக்காக கலைஞர் நீ என்னடா கேட்குறது, நான் என்னடா சொல்கிறது, நான் கலைஞர். அதனால் என்ன பண்ணோம், எம்ஜிஆர் டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போய் சொன்னதுனால அவன் என்ன சொன்னாங்க, இது ரெட்டை இலை இல்லை, வெறும் வெத்தலை தான் வீழ்ந்து. எம்ஜிஆர் சின்ன வந்து வெத்தலை தான் வீழ்ந்து அவருக்கு. இவர் 2 வாரில் அங்கேயே காமிச்சிட்டார், டெல்லியில் 2 வாரில் காமிச்சார். அப்படியே வந்தால் தமிழ்நாட்டில் அவன் ஆட்சி 3 மாதம் கூட ஆட்சி செய்யலை கலைஞர். 3ஆவது மாதத்தில் ப்ளஸ் பண்ணிட்டான் எம்ஜிஆர். நின்று ஜெயிச்சார். அப்போ 3 ஐட்டமாக வந்தார். 4ஆவது ஐட்டம் தான் 4ஆவது தான் 3 எம்ஜிஆர் 4 ஐட்டம் தான் ஆட்சி ஆண்டார். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் கிட்ட வரல எந்த ஆட்சி. அடிமட்டமாக தான் போயிருந்தாங்கட்டு எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் ஆட்சியே வரவே இல்லை. அப்புறம் அறிக்கல் நாட்டார் ஜெயலலிதா. இப்படின்னா அங்கே வந்து ஜெயலலிதா கூட போய் அறிக்கல் நாட்டி அவர் வந்து அமெரிக்காவுக்கு போனார். ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி அமெரிக்காவுக்கு கொண்டு போனார் எம்ஜிஆர். யார்? இந்திரா காந்தி எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு கொண்டு போனார். அமெரிக்காவில் அவரை உடம்பு சீர் பண்ணி எல்லாம் தமிழ்நாட்டில் என்ன சொன்னான், எம்ஜிஆர் எல்லாம் பொட்டலாம் கட்டி வச்சுக்கிறாங்க, தமிழ் மக்களை ஏமாத்துறாங்கன்னு கலைஞர் ஓட்ட வாங்கினான். மக்கள் நம்பலை. அந்த எம்ஜிஆருக்கு தான் எங்கே அமெரிக்காவிலேருந்தே ஜெயிச்சார். ஜெயிச்சார். அமெரிக்காவிலேருந்தே மக்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது. அமெரிக்காவிலே இருந்து எவனுக்கு செல்வாக்கு இருந்தது? யாருக்கும் இல்லை. விவசாயி எவனுக்குமே கிடையாது. அமெரிக்காவில் கிடையாது அவர். இங்கே யாரும் மீட்டிங்காக ஓனா யாருமே கேட்கல. அப்போ யாருக்கு வீழ்த்து? எம்ஜிஆர் ரெட்டாளி தானே வீழ்த்து. எம்ஜிஆர் பார்த்தா போட்டாங்க கட்சி ரெட்டாலை. ஏன் தயாரிக்கிறீங்க? ரெட்டாலை யாருக்கு போதோ அவங்க பக்கம் போங்க. ஐயா, நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறீங்க. அம்மா ஆட்சி எப்படி இருந்தது? அம்மா ஆட்சி என்னென்ன செய்தாங்க? அம்மா ரெட்டாலை வச்சு எவ்வளோ கஷ்டம் சோதனை வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்க ஐயா. காவேரி நதி ஆந்திராவில் கர்நாடகத்தில் காவேரி நதி எந்த கொம்பனால் கொண்டாட முடியல. காவேரி நதி தஞ்சாவூருக்கு அம்மா வந்து போராடி அதை பாஜா பேசி இப்போ தஞ்சாவூருக்கு போயிடுது. எவனால டிமிசி கொடுத்தான்னா முடியாது, யாராலும் முடியாது, எவனாலே முடியல. எத்தனையோ பேர் ஆட்சி செய்தான். கலைஞரால் முடியல, காமராஜனாலும் முடியல, எத்தனையோ பேர் ஆட்சி ஆடினா. அம்மா நல்லா ஆட்சி கொடுத்தாங்க. அம்மா படிக்கும் மாணவருக்கு செல்வங்களுக்காக லேப்டாப்பை கொடுத்தாருங்க. விவசாயிகளுக்கு தள்ளுபடியெல்லாம் போட்டாங்க. கர்நாடகத்திலேருந்து கொண்டாந்தாங்க. எவனால முடியுது. எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டினாரு. கட்டினாங்களா இல்லையா? எம்ஜிஆர் மாரி அம்மா கட்டினாங்களா இல்லையா? மக்களுக்கு எத்தனை கிரீன் தான், டிவி தான், என்னென்ன மகளுக்கு பெண்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க அதெல்லாம் அழிச்சிட்டான். அம்மா ஹோட்டல் வச்சாங்க, அத்தையும் அழிச்சிட்டாங்க. தெரிஞ்சுதாங்க இது அம்மா ஹோட்டலாக எடுத்தான். ஐயா, நீங்கள் வந்து எடப்பாடி கூட இருந்து எவ்வளோ பேர் வந்து அவரை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் அழிக்கலை, ரெட்டையில தான் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. கங்கணம் கட்டி அழியிறாங்க ஐயா. அந்த செங்கோட்டைய ஓபிஎஸ் அதை பற்றி சொல்லுங்க ஐயா. இந்த கட்சிக்காரெல்லாம் இந்த ரெட்டையில் அழிச்சு போடுவா தான் நினைக்கிறான கட்சியை. இதை ஒன்றா சேர்த்து கட்சி வளரணுன்றது நினப்பு ஒருத்தவங்க கூட கிடையாது. ஒன்றா சேர்ந்து ஆட்சி மறுபடியும் வரணும்னா ஆட்சி தான். ஐயா, அவங்களும் வரவானா, அவங்க செல்லாது காசுங்க. நீங்கள் ஐயாவுக்கு இபிஎஸ் ஐயாவுக்கு சொல்கிறது அவங்க 4 பேர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஐயா. உங்கள் வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்க. அவ்வளோதான். யாரும் இதில் வரக்கூடாது. ரெட்டையில் அழிக்கிறது தான் நினைக்கிறானுங்க இந்த கட்சியில் இருக்கிறவன். அதை ஒன்றா சேர்த்து எடப்பாடி தான் வரணும்.
ரெட்டையில் யார் பார்க்கும்போது அங்கே தான் போடணும் ஓடு. மக்கள் அதான் விரும்பும். இப்போ கூட நீ கூட ஐயா அந்த டிடிடி தினகரன் வந்து அம்மா இருக்கிற மட்டும் அந்த பாய்சன் கார்டன் இடமே தெரியாது. அதை பற்றி சொல்லுங்க ஐயா. அவன் எவ்வளோ சொத்து சம்பாதிச்சா, அவன் கட்சிக்கே 20 வருஷமாக அந்த சைடு வரல. பாய்சன் கார்டன் அவரை பற்றி சொல்லுங்க. டிடிடி தினகரன் பற்றி. நான் வந்து 25 வயசுமா அண்ணா திமுகவிலே இருந்து பிரிஞ்சு ரெட்டாளிக்கு வந்தேன். ரெட்டாளிக்கு வந்து எவனோ என்னென்னமோ செய்தான் என்ன. நான் வர மாட்டேன், ரெட்டாளி செய்ய வரமாட்டேன். எம்ஜிஆர் வந்து தெல்லாறு ஒன்றியம் ஒன்றியத்துக்கு மீட்டிங் போட்டாங்க. எல்லாரும் மீட்டிங் போட்ட காலத்தில் நான் மாலை எடுத்து போனால் போலீஸெல்லாம் தள்ளிது பைத்தியக்கார மாரி. எம்பி மாரி போனால் தானே மேலே விடுவாங்க. ஆமாம். ஒரு பைத்தியக்கார மாதிரி வந்து மாலை போட விடுவாங்களா? விட மாட்டாங்க. போலீஸுக்காரன் ஒரு பல்லாயிரம் தூரம் தள்ளி போனாங்க. அப்புறம் எம்ஜிஆர் பார்த்தார் மேடையிலேருந்து தலையை ஆட்டினார். ஏழையும் சின்னமாச்சு உங்களை விடுவாரா புரட்சி தலைவர்? தலையை ஆட்டினார். என்னான்னு கேட்டார். நாங்கள் யாதவர்கள ஆடு மேய்க்கிறது. சரி நீ தலையை ஆட்டிட்டார். நான் இறங்கிட்டேன். மாலை போட்டு இறங்கிட்டேன். பெரிய பெரிய எம்பிலாம் இருக்கிறான். பெரிய ஆள்லாம் தான் பார்க்குறான் என்ன. அதான் அந்த மீட்டிங்கில் தெல்லார் மீட்டிங்கில் ஒன்றியத்தில் மேலே மேலே ஏறி போட்டேன் மாலை. எம்ஜிஆருக்கு நான் என்னை பார்த்தா எப்படி இருப்பார். ஐயா இந்த செங்கோட்டைய ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா மைத்தேனன் இப்போ ஒருத்த வந்து மனோஜ் பாண்டியன்னு ஏடிஎம்களை இருந்தான் ஐயா. இப்போ அவங்க நன்றி விசுவாசம் இல்லாதுக்கிறாங்களே அதை பற்றி சொல்லுங்க. எவனுக்குமே சொந்தம் கிடையாது. ரெட்டால எம்ஜிஆர் கொண்டு தான். அது நல்லா சொல்லுங்க. எவனுமே வாழ்த்ததே கிடையாது. எம்ஜிஆர் போய் டெல்லியில் போய் அங்கே வந்து சின்னம் வந்து வெத்தலை தான் கொடுத்தாங்க. டெல்லியில் வெத்தலை தான் கொடுத்தாங்க. இவர் 2 பேரில் காமிச்சிட்டாரு அங்கேயே ரெட்டையில். அங்கேருந்து வந்தார். 3 மாதம் கூட ஆட்சி கழிச்சிட்டாரு. உடனே நின்னாரு ஜெயிச்சார். அதுலேருந்து நானும் அந்த கட்சியில் தான் வேறு. இப்போ 80-90 வயசு ஆக போகுது. இது வரைக்கும் அவர் குட்டி எவனும் எத்தனையோ பேர் எங்கள் ஊரில் கிராமத்தில் நான் ஒரே ஆள் தான் இருக்கிறேன். ரெட்டையில் கம்மம் கட்டிக்கின்னு அன்னதானம் போட்டுக்கின்னு அம்மா பிறந்த நாள் போட்டுக்கின்னு செலவு பண்ணிக்கிறேன். இன்னும் கட்சி எந்த மாவட்டம் எந்த ஏரியான்னு சொல்லுங்க ஐயா. நான் வந்தவாசி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் போஸ்ட் பெருங்கடபுத்தூர் கிராமம். எவ்வளோ கட்சிக்காக கஷ்டப்படணும் அடிச்சுக்கிறாங்க. கட்சிக்காக கஷ்டப்பட்டோம். நான் வந்து எம்ஜிஆர் வந்து லோன் கொடுத்தாரு. இப்போ 4500 ரூபா கொடுத்தாரு எனக்கு லோன், ஆட்டு லோன். அந்த 4500 ரூபாவில் இன்றைக்கி 10 ஏக்கரா நிலம் சுற்றி வாங்கி வச்சுக்கிறேன். எம்ஜிஆர் கண்ணில் நைவரம்பார். எம்ஜிஆர் கொடுத்தாரு 4500 ரூபா லோனு. அந்த முப்பட்டளவரும் நீ நினைக்கிறீங்க ஐயா. ஒரு ஆடை வந்து நீங்கள் பெரிய ஆளாகனு நீங்கள் எம்ஜிஆர் நீ நினைக்கிறீங்கல்ல. அந்த வாழ்க்கை பற்றி சொல்லுங்க ஐயா. அந்த ஆடு எப்படி வாங்கினீங்க? ஆடு மாடு மேய்ச்சி தான் மேய்ச்சி அன்னதானம் போடுவேன். நாங்கள் அதில் அப்படியே இந்த பூத்து சேலுக்கு கொடுப்பாங்க. நான் ஒரு கிளை செயலராக இருந்தேன் கிராமத்தில், பெருங்கடப்புத்தூர் கிராமம். கிளை செயலர் இருந்தால் பூத்து சேலையில் போய் 250 ரூபா கொடுப்பேன் சாப்பாட்டுக்கு. அவங்க 1000 ரூபா 500 ரூபா 2000 ரூபா கொடுப்பாங்க. அதெல்லாம் மக்களுக்கு 30 ரூபா 25 ரூபா பங்கிட்டு அங்கேயே கொடுத்துருவேன். கட்சிக்காரங்க யார் கூப்பிட்டு நம்ம கட்சிக்கார் யார் அவங்க என் சின்னத்தை 2 ரெட்டாளி சின்னத்தை அவங்க சேவத்தில் போடுவேன். அவங்க சேவத்தில் போனால் அவங்கள கூப்பிட்டு தான் அந்த துட்டு கொடுப்பேன். நான் மற்றவங்களை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். யார் ரெட்டாளி சின்னத்தை வைக்கிறாங்களா இந்த துட்டு எடுத்து அவங்களுக்கு தான் மாட்டேன். எதிராளி கட்சிக்கு நானும் சாப்பிட மாட்டேன். எஸ்சிடி கூட அந்த துட்டு நான் செலவு மக்களுக்கு தான் செலவு பண்ணேன். அன்னதானம் போட்டுக்கிறேன். என் வீட்டு துட்டு கேட்குது. அம்மா பிறந்த நாளைக்கு இப்போ கூட ஒரு 5000 ரூபா 6000 ரூபா செலவு பண்ணேன் பிறந்த நாளைக்கு. மக்கள் என்ன தான் போட்டுது. எந்த பெருங்கடபுத்து கிராமத்திலே நான் ஒரே ஆள் தான் ரெட்டையாளக்காரன். எந்த தான் கம்பம் மீடியா புல்லாக்கோயில் ஓட்டு மிச்ச பேர் கம்பம் அங்கே நடக்கக்கூடாது. எல்லாம் வெளிதான் போய் பாருங்க. அவ்வளோ கட்டுக்கோப்பா அந்த கிராமத்தில் நீங்கள் கொடி ஏற்றிக்கிறீங்க. எவ்வளோ எதிர்ப்பு போச்சு இல்லை உங்களுக்கு? எதிர்ப்பு வைத்தாலும் எவ்வளோ பேர் அடிச்சுக்கிறாங்க. எங்கள் வீட்டு அணிலேயே கொடி கம்பம் நட்டு
எதிர்க்க பிள்ளா கோயில் இருக்குது. பிள்ளா கோயில் எதுக்கு எம்மே கம்பம் நட மாட்டான். எந்த தான் பறந்துங்க இருக்கும். 24 மணி நேரமும் கம்பம் கொட்டி பறந்துங்க தான் இருக்கும். இப்போ கூட எங்கேயோ போனால் கூட ஆடு மாடு மேய்ச்சாலும் இவ்வளோ கஷ்ட நேரத்தில் குட்டத்தை வச்சுங்கிற மாதிரி மேலே போட்டு வச்சுங்கிற மாதிரி இவ்வளோ கஷ்ட நஷ்டத்தில் வேறு குட்டை கிட்ட எவ்வளோ பேர் யார் வாழ் கொடுத்தது வந்து கட்சி வளர்த்தலாம். யார் என்ன அவன் பேர் கண்ணப்பன். அவன் எவ்வளவோ வந்து என்னை தொல்லை பண்ணான். கண்ணப்பன் யார் மெட்ராஸில் கண்ணப்பன் யாதவார் சங்கத்தில். ஆமாம், என்னை வந்து தொல்லை பண்ணான். நான் ரெட்டையில் விட்டு வர மாட்டேன் போடான்னு. இது வரைக்கும் ரெட்டையில் விட்டுருப்பேன். ஆனால் ஒன்று நான் கையெழுத்து கும்பிட்றேன். எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கட்சி 2 கையெழுத்து கும்பிடுங்க ஐயா. மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது ஓட்டு போட சொல்லுங்க. ஓட்டு போடுங்க. எடப்பாடி ஐயா வர வைக்கணும். ஐயாவுக்கு ரெட்டையால மீண்டும் ஆட்சி அமையணும். ஆட்சி செய்வார். அவர் ரெட்டு செய்யாது. எப்படி பார்த்தாலும் 1000 ரூபா கொடுத்தாரு ஒரு அட்டைக்கு. இவன் கொடுத்தானா 1000 ரூபா கொடுத்தாரு அவன் ஆட்சியில். ஒரு அட்டை சர்க்கரை அட்டை குடும்பத்துக்கு 2500 ரூபாய் லாஸ்ட்டாக கொடுத்தாரு. 4 வருஷம் ஆண்டில் எடப்பாடி ஐயா நல்லா ஆட்சி செய்யும்போது 2000 ரூபா கொடுத்தாரு. ரெண்டாவது ஆட்சியில் 2000 ரூபா கொடுத்துக்கிறாரு. மக்களுக்கு நல்ல செல்வாக்கு தான் கொடுத்தாரு. ஆமாம், மறுபடியும் அத்தை கிடைக்காத ஒன்றுமே செய்யாத ரெட்டையில் எங்கே போகுதோ அங்கே போங்க. அவ்வளோதான் கையெழுத்து கும்பிடும். ஐயா இந்த இவங்களுக்குலாம் அறிவுரை சொல்லுங்க ஐயா. இந்த செங்கோட்டையனுக்கு, ஓபிஎஸ்க்கு, தினகரனுக்கு, சசிகலாவுக்கு, இந்த மைத்திரனுக்கு, இந்த போனாங்கல்ல கட்சியிலேருந்து அவங்களாம் வந்து இந்த கட்சிக்கு சொந்த பந்தமே கிடையாது யாருமே. மனோஜ் பாண்டி வர அவங்கள பற்றி சொல்லுங்க. ஏன் கட்சியில் இருந்து சாப்பிட்டு ஏன்னா இது மாதிரி போனீங்கன்னு கேளுங்க. இந்த கட்சியில் அவங்க தான் சாப்பிட்ட ஆள். நான் சாப்பிட்டேன்னா கிராமத்தில் அடி தொண்டேன். நான் என் வீடு துட்டை அடிச்சு தான் மக்களுக்கு இந்த அன்னதானம் போட்டுங்கிறேன். இன்னும் இல்லை மக்கள் கொடுக்கல, கட்சியில் கொடுக்கல, ஒன்றியத்தில் கொடுக்கல, யாரும் கொடுக்கல. என் வீட்டு தொண்டை காசை வச்சு அன்னதானம் போட்டுங்கிறேன். இன்னும் போட்டுங்கிறேன். இந்த கட்சியை வந்து ரெட்டையில் எங்கே போகுதோ அதில் ஜெயிச்சு ரெட்டையில் அழிக்கூடாதீங்க. அதை கையெழுத்து கும்பிடுங்க ஐயா. எல்லாரும் மக்களுக்கு சொல்லுங்க. ரெட்டையில ஓட்டு போடுங்க. ஆமாம், அடிக்கவே கேட்குறேன். நான் இன்னும் எதுவுமே நான் ஒரு பதிவில் இல்லை. கிளைஞர் தான் ஐயா. உங்கள் அந்த சின்ன அந்த ஆடுக்காக எம்ஜிஆர் காசு கொடுத்தாருங்க. அது எப்படி எத்தனை உற்பத்தி ஆகுனீங்க? 4500 ரூபா கொடுத்தாரு ஆட்டு லோன் எம்ஜிஆர். எல்லாரும் மீட்டிங்க வந்து மேலே ஏறி மாலை போட்டேன். 4500 ரூபா லோன் கொடுத்தாரு ஒரே வாரத்தில். இந்த அட்ரஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்து மனு கொடுத்தாங்க அவர்கிட்ட. உடனே வந்துச்சு. அந்த 4500 ரூபாயில் உற்பத்தி பண்ணி இன்றைக்கி 10,000 சொத்து வச்சுக்கிறேன். ஐயா எடப்பாடி ஐயாக்கு அது மாதிரி கோரிக்கை விடுங்க. எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க ஐயா. கிராம தள்ளுபடி பண்ணுங்க. இதே மாதிரி கட்சி தொண்டர்களுக்கு கொஞ்சம் கவனிங்க சொல்லுங்க. இந்த கட்சி தொண்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுங்க. 72லேருந்து நீங்கள் அடி தொண்டங்களாம் கவனிங்க. அடி தொண்டனால தான் நீ முன்னுக்கு வரணும். வேற எவனாலும் அவனால எதுவும் நீ முன்னுக்கு சொல்லுங்க. ஆமாம், நீ அடி தொண்டனால தான் நீ இந்த ரெட்டையில் ஜெயிச்சு நீ ஆட்சியை செய்ய வர முடியும். அடி தொண்டனே கவனி. அடி தொண்டனை தான் கவனிக்கணும். நீ நேரம் அனுப்ப போட்டேன் எடப்பாடி. திருமணம் எந்த மாவட்டம் ஊர் பேர்லாம் சொல்லுங்க. வந்தவாசி தாலுகா, திருவண்ணாமலை மாவட்டம், தேசூர் போஸ்ட்டு, பெருங்குடும்பத்தூர் கிராமம். உங்கள் தேசூரில் ஏன்னா ஒரு கல்யாண மண்டபம் ஓணுமா? அம்மா பேரில் ஒரு கல்யாண மண்டபத்தை கோரிக்கை கொடுங்க. ஆமாம், தேசூரில் ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று பொதுவாக ஒரு ஏக்கரில் இல்லை கம்மி ரேட்டில் பெருங்குடும்பத்தூர் கிராமத்தில் கூட பொது மக்களுக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டி விடு. கோரிக்கை கொடுங்க. உங்கள் கோரிக்கையில் கொடுங்க. பெருங்குடும்பத்தூரில் உன் பேர் இருக்கிற மாதிரி ஆமாம் பொது மக்களுக்கு கல்யாண மண்டபம் கட்டி விடு. பேரூராட்சியிலே கொடுத்தாதான் உங்களுக்கு நல்லது. 4 பேர் வந்து போவாங்க. எப்படின்னா அந்த ஒரு இங்கேயே இடங்குது. பெருங்குடும்பத்தூர்ல கிராமம் கோயிலுக்குது, அங்கேயே இடங்குது. அங்கேயே கட்டி விட்டா இல்லை நம்ம சொந்தமாகவே வாங்கிக்கலாம். எடப்பாடியா நம்ம கட்சி பணம் வந்ததுன்னா ஒரு ஏக்கர் வாங்கி கல்யாண மண்டபம் அம்மா பேரில் எம்ஜிஆர் பேர்லேயும் ஒரு மண்டபம் கட்டணும்னு சொல்லுங்க. ஒரு ஆஃபீஸ் வேணும். இது மாதிரி செய்ய சொல்லுங்க. இல்லை பெருங்குடும்பத்தூரில் பொது மக்களுக்கு சத்திரம் ஒன்று கட்டி விடுங்க. பேர் இருக்கு. அவ்வளோதான். வேறு எங்களுக்கு எதுவுமே சாதிக்கிட்டால
இந்த வீடு கட்டி கொடுத்தாலும் பணம் வாங்கி கொடுங்க. பொதுமக்களுக்கு செய். அடி தொண்டனை கவனி. அடி தொண்டனால்தான் நீ ஆட்சிக்கு வரணும். அனைத்து ஆ, இது வந்து பெருங்கடபுத்தூர் கிராமத்தில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் எம்ஜிஆர் பேரில் கட்டி விடு பேர் இருக்குதுங்க. இடம்லாம் இருக்குது. மாரியம்மன் கோயில் இருக்குது, பெரிய கோயில். என் பேர் இருக்கிற மாரி கட்டி விடு. கையெழுத்து கும்பிட்றேன். மக்களுக்கு சொல்லு, கையெழுத்து கும்பிடுங்க. கையெழுத்து கும்பிட்றேன். ஏதோ என்ன பேசலான்னு சொல்லாத, என்னாத. நான் ஒரு அடி தொண்டை மட்டும் இன்னும் கண்ணில் தண்ணி வெயில் தான் இருக்குது. நீங்கள் எப்போ ஒன்றா சேருங்க. ஒன்றா சேர வேணாம் ஐயா, அவங்கள பிரிச்சுட்டோம். பேசிட்டு வேணாம் சொல்லிடு. அடி நீங்களே சொல்லிடுங்க, நீங்கள் தான் அடி தொண்டர்கள். அடி தொண்டனால தான் நீ இல்லை மின்னு அவங்க வேணாம் ஐயா, அவங்க செல்லாத காசு. அம்மேட்டு அவங்கள சேர்க்க வேணாம்னு சொல்லிடு. அவங்க எந்த போஸ்ட்டுமே கொடுக்காதீங்க. அவங்கள எதிர்பார்க்காத. ஏழை கஷ்டப்படுறவங்களுக்கு வேற யாரா நல்ல படிச்சவங்களுக்கு கொடுக்க சொல்லு போஸ்டிங். மனோஜ் பாண்டியெல்லாம் சேர்க்காதீங்க. இந்த யாருமே சேர்க்க வேணாம்னு சொல்லிடு உங்கள் கோரிக்கையில். அவன்லாம் ஐக்கிய தான் பார்ப்பாங்கட்டியா. ஒன்று எதுவும் செய்ய அவங்களாம் சம்பாரிச்சிட்டாங்க ஐயா. அவங்க நல்லா எம்பி எம்எல்ஏ இருந்து நல்லா அனுபவிச்சுட்டாங்க. அவங்க நன்றி இல்லாத விசுவாசமாக இருக்கிறாங்களா ஐயா. இன்னொரு இப்போ வரைக்கும் திமுக டவுலுக்கு போட்டுக்கின்னு கொடி கட்டிக்கின்னு போகிறானே மனோஜ் பாண்டி, இவங்கெல்லாம் போகிறாங்களே, மைத்தேரனு, இதுலேருந்து கட்சியிலேருந்து இப்போ சம்பாதிச்சிங்க. ஆ இந்த அதுக்கு செஞ்சில் பாலாஜி எச்ச ஆத்தனது செஞ்சில் பாலாஜி வச்சுக்க எவ்வளோ அழகு பார்த்தாங்க அம்மா. ரெட்டையிலேருந்து சம்பாதிச்சானுங்க அவங்க. ஆ யாரு இப்போ அந்த கட்சியிலேருந்து போகிறவங்களாம் அத்தனை பேரும் ரெட்டையில். நான் ஒரே பைசா கூட நான் சம்பாதிக்கல, ஒன்றுமே செய்யலை. நான் கிளை செயலராக தான் கிராமத்தில் பெருங்கிடப்புத்து கிராமம், அதை கிளை செயலராக அடி தொண்டனாக தாங்கிறோம். எனக்கு 85 வயசு ஆகுது. 25 வயசுலேருந்து 72லேருந்து இந்த ரெட்டாலையில் தாங்கிறேன். இந்த 85 வயசுலேருந்து தொண்டனாவே தாங்க. இன்னும் 5 பைசா நான் கட்சி பணத்தை சம்பாதிக்கவோ போவோ இத்தை சேகணும் அத்தை சேகணும். இன்னும் பழைய காலத்து தட்டு ஓட்டில் ஏகிறேன். அம்மா வீடு கூட கரெக்டாக 2026 எடப்பாடி ஐயா ஜெயிப்பாருன்னு நீ வேண்டியதில் சொல்லுங்க. வேண்டுதல் சொல்லுங்க. நான் வேண்டிக்கிறேங்க. மாரியம்மா மாரியம்மன் கோயிலில் நான் வேண்டிக்கிறேன். எடப்பாடியாக தான் வரணும். ரெட்டையால இந்த வாட்டி உக்காரணும். ரெட்டையில தான் வரணும். திமுக மேட்டு வந்ததும் அழிஞ்சு போயிடும். அவங்க முழு பூசணிக்கு அமுக்குவாங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நீ அடி தொண்டனை வந்து கவனி. அடி தொண்டனால தான் நீ ஆட்சி செய்யணும். மற்றவங்களை நீ நம்பவும் நம்பாத. அடி தொண்டனை நம்பு. மக்களுக்கு ஒரு கோரிக்கை விடுங்க, திமுகவுக்கு ஓட்டே போடாதீங்க. மக்களுக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. எடப்பாடி ஐயா வந்தால் தான் விவசாயிங்களுக்கு நல்ல திட்டங்கள் இருக்குது, நல்ல லோன் தள்ளுபடி இருக்குது, காங்கிராட்டு வீடு கட்டி தர போறாரு. எவ்வளோ பேருங்களுக்கு கிராமத்திலேயே எங்கே போனாலும் ஏரி வேலை போனால் கூட ஏரி வேலையோட பேசுகிறேன். இப்போ முக ஸ்டாலின் என்ன செய்தான்? முக ஸ்டாலின் 5 வருஷம் ஆச்சு. என்ன செய்தார்? என்ன செய்துக்கிறார் மக்களுக்கு? 5 வருஷம் ஆகுது. என்ன செய்தார்? ஏரி வேலையில் கூட ஒன்றுமே செய்யல ஐயா. ஏரி வேலையில் கூட பேசுவேன். ஒரு என்ன ரேஷன் கடையில் கூட பேசுவேன். எம்ஜிஆர் வந்து போகாத ஊருக்கெல்லாம் பஸ்ஸு விட்டவர் எம்ஜிஆர் தான். தனியார் பஸ்ஸு மாற்றினது டவுன் பஸ் எம்ஜிஆர் தான். எவன் மாற்றினான்? எந்த ஆட்சியில் மாற்றினான் பஸ்ஸு? எம்ஜிஆர் போட்டு அப்புறம் கலைஞரை போய் ரிப்போர்ட்டு கொடுத்து யார் பேரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டான். எம்ஜிஆர் வண்டி தான் ஓடி இருந்தது, டவுன் வண்டியில் ஓடி இருந்தது இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. எம்ஜிஆர் போட்டால் தான் இருக்கும் வண்டியில். கவர்மெண்ட் வண்டியில் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் வண்டி தான் வருதுன்னு வரும். உங்கள் காலம் 80 86லலாம் 96லலாம் எம்ஜிஆர் வண்டி வருது. எந்த வண்டி வருது? 11 நம்பர் வண்டி எம்ஜிஆர் வண்டி வருது. அதே முன்னாடி கலைஞர் தான் அதை கழிச்சான். யார் பேரும் இருக்கக்கூடாது. அது முக்கால்வாசி இந்த கலைஞர் ஐயா தான் குட்டிஸ்வர ஆக்கிறது நாட்டே. முழு பூசணிக்கு அமுகிறது. வண்டியை இந்த பேர்லாம் கவர்மெண்ட்டுகளுக்கு சலுகை கொடுக்கறதுல இருந்து எல்லாருக்கும் அந்த ரோட்டு போகாத ரோட்டில் தார் ரோடு யார் போட்டான்? யார் போட்டான்? இதில் மெட்ராஸிலேருந்து திருவண்ணாமலை போகிற வரைக்கும் 100 அடி ரோட்டு போட்ட யார்? எவன் பிளான் போட்டான்? அம்மா ஆட்டில் தான் போட்டுக்கிறான். ஆமாம், நல்லா கட்டிக்கிறாங்க, நல்ல ரோடு போட்டுக்கிறாங்க. பாருங்க எடப்பாடியார்
மெட்ராஸ்லேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் இடிச்சி ரோடு 100 அடி ரோடு போட்டுக்கிறாங்க. எவன் செய்தான்? யாரும் செய்யல. இப்போ 5 வருஷமா என்ன செய்தார் மு க ஸ்டாலின்? கொள்ளடிக்கு தான் பார்க்குறாங்க ஐயா. முழு பூசணிக்கு அமுக்குறாங்க, என்ன கொள்ளடிக்கிறாங்க. செய்தாரு? 5000 கோடி கொள்ள அடிச்சிட்டாங்க மூடி குத்ததுல. இந்த நேரு என்ன இருக்கிறாரு, செய்தாரு? நேரு இருக்கிறாருல்ல, பல கோடி ஊழல் பண்ணிட்டாரு. அவங்களும் உள்ளே போகிறாங்களா ஐயா? பல கோடி இப்போ என்ன செய்தார் சொல்லு? மக்களுக்கே என்ன செய்தார்? இப்போ ஒரு சொல்லிக்கின்னு வராரு, மக்களோட ஸ்டாலின். என்ன இப்போ இவ்வளோ நேரம் மக்களோட இல்லாத அமெரிக்காவுக்கு போயிட்டாரா ஸ்டாலிங்கன்னு கேளுங்க. பொம்னாட்டிக்கு ஃப்ரீ பஸ் விட்டவையா? அதுக்கு முன்னாடி அம்மா எப்படி விட்டாங்க? வயசானவங்களுக்கு தான் விட்டாங்க. யாராக இருந்தாலும் பொதுவாக 50 வயசுக்கு மேலே விட்டு எங்கே வேணாலும் போகலான்னு அம்மா அப்போ திட்டம் தானே அது. ஆமாம். இவன் பொம்னாட்டி வரைக்கும் ஏன் விட்டான்? அது தப்பு தானே. அப்போ நாங்களாம் ஓட்டு போடல ஆம்பளைங்களா? அது பொன்முடி தான் ஓசின்றாரு. பொன்முடி வந்து இவர் ஓசியில் கவர்மெண்ட் காரில் போகிறாரு, ஏசியில் போகிறாரு. பொன்முடி அது வந்து நம்மளை வந்து ஏகரமாக நினைக்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ரீ பஸ் இருந்தனால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகுது தெரியுமா? நஷ்டம் ஆகட்டையா, அவங்க வந்து ஃப்ரீ பஸ் ஏன் விட்றா? இந்த ஃப்ரீலாம் ஒதுக்கிட்டு நல்லது கல்வி கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டல் கொடுக்கலாம். வயசுக்கு வந்து போகணும்பா கற்க சொல்லு. இன்னும் போகல காலையிலேருந்து. நான்லாம் வர முடியாது.